வணக்கம் நண்பர்களே. எடுத்தோன்னே பாத்தீங்கன்னா வளர்ப்பு கிடாரிகள்ல 2 கிடாரிகள் வந்து விலை முடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா இது விலை முடிச்சீங்களா? பாத்துட்டு இருக்கீங்களா? சரி சரிங்க. கண்ணு வந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஜெர்சி கிராஸ். வணக்கம் நண்பர்களே. நாம இப்ப பாத்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா இப்பதான் மாடல் வரத்து அதிகமாகிட்டு இருக்கு. நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா மணப்பாறை மாட்டு சந்தையில புதன்கிழமை காலையில நடக்கிற சந்தை தான் வந்திருக்கும். மணி கிட்டத்தட்ட ஒரு 6:30 இருக்கும். இப்ப இருந்தே பதிவு எடுக்கிறதுக்கு ஆரம்பிச்சாச்சு. ஓகே. 2 கிடாரி கண்ணுகள் பாத்துட்டு இருக்காங்க. ஜெர்சி கிராஸ்ல சேர்றது செவலை ஃபுல்லா. இது வந்து என்ன ரேட்டுக்கு வாங்குறாங்க என்னதுன்னு தெரியல. கண்ணு பாத்துட்டு இருக்காங்க. அப்படியே பதிவுல பாக்கலாம். இது திருச்சி மாவட்டத்தில் நடக்கிற அருமையான சந்தை மணப்பாறை மாட்டு சந்தை. எப்படி ஒரு வழியா வேலை முடிச்சு கொண்டு போய் கட்டிட்டாங்க. ஐயா எத்தனை மாசம் கண்ணு தெரியல. என்ன ரேட்டுக்கு வாங்கினீங்க? 12 ரூபா 12 ரூபா. எத்தனை ஒரு 5 மாசம் கண்ணு இருக்குமா? எச்சாவே இருக்கு. 1 வருஷம் இருக்கு. எப்படி ரேட்டு பரவாயில்லைங்களா? கிராக்கி கொஞ்சம் கிராக்கி. அவங்க என்ன ரேட்டு சொன்னாங்க? அவங்க 5 ரூபா சொன்னாங்க. 5 ரூபா சொன்னாங்க. நீங்க 12 ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்க. சரி சரிங்க. அப்படி நம்ம உள்ள போயிடலாம். அடுத்து இன்னொரு கண்ணு பாத்துட்டு இருக்காங்க. அவங்கள கவர் பண்ணிட்டு இருந்தா நீ வீடியோ எடுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு கன்றுகள் வந்து வரத்து அதிகமாவே இருக்கு. பூராமே ஜெர்சின்னு தான் வந்து இறங்கி இருக்கு. அது போக பொடி கண்ணுகள்லாம் நிறைய இருக்கு. அப்படி இந்த பார்த்தோம்னா எல்லாமே பொடி கண்ணு. எச்சப்ல சேர்ற கண்ணு கொண்டாந்துருக்காங்க. இதுலயே வீடியோ எடுத்துக்கலாமாண்ணா? வீடியோ என்ன ரேட்னா வரும்? 7,500 இருந்து ஸ்டார்டிங்கா? இதுலயே ஹெச்எப் இருக்க மாட்டிருக்கு. ஹெச்எப் கண்ணு இருக்கு. எல்லாமே ஒரு 3 மாசம் கண்ணு இருக்குமா? கூட வரும். ஹெச்சாவே இருக்கு. 6 மாசம் வரும். 6 மாசத்துல இருந்து. இன்னைக்கு எத்தனை கண்ணுகள் கொண்டாந்தீங்க? ஒரு 10 கொண்டு. இப்ப காலையில விற்பனை எப்படி போயிட்டு இருக்கு? வியாபாரம் ஒன்றும் சரியா இல்ல. வியாபாரம் இந்த வாரம் இல்ல. கண்ணு இந்த வாரம் அதிகமா வந்திருக்கிற மாதிரி இருக்கு. வியாபாரம் நல்லா வியாபாரம் நட்டப்படுறீங்க. சரி ஓகே. 7,500 இருந்து கண்ணு ஒண்ணு சேல்ஸுக்கு வந்திருக்குன்னு சொல்லி இருக்கிறாங்க. அப்படியே அந்தல பார்த்தோம்னா ஐயா வணக்கம். வணக்கம். இன்னைக்கு வந்து எத்தனை கண்ணுகள் கொண்டாந்துருக்கீங்க? 10 கண்ணு கொண்டாந்தேன். 10 கண்ணு. என்ன ரேட்ல இருந்து ஸ்டார்டிங்? 13ல இருந்து 12, 9, 8, 7 ரூபாயில இருந்து ஸ்டார்டிங். இது என்ன ரேட் வருங்க இந்த செவலை கண்ணு? இந்த செவலை கண்ணு 10 ரூபா வரும். 10 ரூபா. எத்தனை ஒரு வருஷம் இருக்குங்களா? 1 வருஷம். 1 வருஷம் கண்ணு 10 ரூபா. இதெல்லாம் இந்த கருப்பு 7 ரூபா. 7 ரூபா. அந்த கண்ணெல்லாம் உங்களுதா? அது அவங்களுக்கு. உங்களுக்கு வேற கண்ணு? இந்த கண்ணு இது என்ன ரேட் வருங்க? எதுங்க? அதாங்க 11 ரூபா வருங்க. 11. விற்பனை எல்லாம் எப்படி போகுதுங்கய்யா? விற்பனை எல்லாம் சுமாரா போயிட்டு இருக்கு. சுமாரா போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி கன்றுகள் வேண்டாம் உங்களுக்கு கான்டாக்ட் பண்ண வாங்கலாம். இது போக வேற மாடல் பண்றீங்களா? இல்ல இது மாதிரி கண்ணுகள் தான். கிடாரி கண்ணு மட்டும் தான். வளர்ப்பு கண்ணு மட்டும் தான். ஆமாங்க. அப்படியே நம்பர் இருந்தா சொல்லிருங்க. 89 400 63 166. 166. ஹெச்எப் கண்ணு பண்ணுவீங்களா? நல்லா வாங்குவோம். எல்லா கண்ணும் கிடைக்கும். சரி ஓகேங்கய்யா. பேரு செல்வராஜ். எந்த ஏரியாங்க? சீகம்பட்டி. சரி. என்னென்ன சந்தைக்கு போறீங்க இது போக? ஒட்டஞ்சத்திரம், உப்படமங்கலம், புதுக்கோட்டை, மணப்பாறை. 4-5 சந்தைக்கு போறீங்க? ஆமாங்க. சரிங்க. தேவைப்படுற நண்பர்கள் சந்தையிலே நேர்ல போய் பார்த்து வாங்குங்க நண்பர்களே. அப்படி இந்தல பார்த்தோம்னா இந்தல ஒரு 4 கண்ணு ஒட்டுக்க பிடிச்சிட்டு இருக்காங்க. எல்லாமே ஜெர்சி கிராஸ்ல சேர்றது. என்ன ரேட் வருதுன்னு தெரியல. எல்லாமே 1 வருஷத்துக்கு மேல இருக்கிற கண்ட்ரி நினைக்கிறேன். ஆமா விலை பேசிட்டு இருக்காங்க. 7 ரூபா. 7 ரூபான்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே இந்த பாத்தீங்கன்னா பொடிக்கண்ணு இருக்கு 2. பால் முடிய ஒண்ணு ஒழுகாம இருக்கு.
இது ஒண்ணு பிளஸ் இங்க இருக்கிறது. ஐயா இந்த கண்ணெல்லாம் என்ன விலை வரும்? 8 ரூபா. சரி, எத்தனை ஒரு 3 மாசம் கண்ணு இருக்குமா? 7 மாசத்துக்கு மேல இருக்கும். சரிங்க, அப்படியே காமிச்சுட்டு போயிடலாம். 7 மாசத்துக்கு மேல இருக்குங்கிறாங்க. யூடியூப் சேனல் 2 கிடாரி கொண்டாந்துருக்காங்க, ஜெர்சியில சேர்றது. இது ரெண்டுமே 1.5 வருஷம் இருக்குங்களா? 1 வருஷம் இருக்குமா? 17 மாசம். 2 தேதி 17 மாசம் கண்ணு. 2 தேதி 30 ரூபா சொல்றாங்க. அது ரெண்டுமே காளை கண்ணு. அது என்ன நாட்டு காளைங்களா? அது என்ன ரேட் வருண்ணா? இது 2 30 ரூபா. இது என்ன ஜெர்சியில சேர மாட்டிருக்கு? ஜெர்சி கிராஸா? கிராஸ். அது நாட்டு காளை. அது ரெண்டும் சேர்ந்து அதுவும் கிராஸ் தான். சரி ஓகேண்ணா. இன்னைக்கு வந்து விற்பனையில எப்படி போகுதுங்க? ஓரளவுக்கு போயிட்டு இருக்கு. சரிண்ணா, அப்படி நம்ம அதுல போயிடலாம். இதெல்லாம் பார்த்தோம்னா அதே மாதிரி சட்டக்கண்ணு ஒண்ணு கொண்டாந்துருக்காங்க. அதை பத்தி டீட்டெயில போய் கேட்டுருவோம். என்னங்க டீட்டெயில் சொல்லுங்க. அவருதானா? அவருதா. சரி, இது என்ன ரேட் வருங்க? 5 ரூபா. எத்தனை 3 மாசம் கண்ணு இருக்குமாண்ணா? 3 மாசம் கண்ணு 5 ரூபா சொல்றாங்க. இன்னைக்கு எத்தனை கண்ணு கொண்டாந்தீங்க? ஒண்ணுதான் இருக்கு. எல்லாம் விற்பனை ஆயிடுச்சு. சரி சரிங்க. இந்த மாதிரி கன்றுகள் வந்து வாரம் ரெகுலரா கொண்டாடுவீங்களா? வளர்ப்பு கடாரி மட்டும் தான் பண்றீங்க? எல்லாமே பண்றீங்க. எந்த ஏரியால இருந்து வரீங்கண்ணா? பழனியில இருந்து இங்க வரீங்களா? சரி சரி. வேற எந்தெந்த சந்தைக்கு போறீங்க? எல்லா சந்தை குண்டடம் போறோம், பொள்ளாச்சி போறோம். இங்கெல்லாம் வந்தா கூட வாங்கிக்கலாம் பார்த்தா. சரி ஓகே. அப்படி அந்த உள்ள போனோம்னா யூடியூப் சேனல் அது போக ஒரு 3 மாசம் 4 மாசம் இருக்கிற கன்றுகள் கொண்டாந்துருக்காங்க. இது எத்தனை ஒரு 1.5 வருஷம் கடாரி இருக்குமா? 8 மாசமா? 8 மாசத்துல நல்லா ஹைட் வெயிட்டா இருக்குது. சாப்பாடு வைக்கிறதா பெருங்கூட்டு மாடு. இல்ல சும்மா டீடைல் மட்டும் சொல்லிருங்க. சொல்லணே, நான் பேசுறேன். ஆனா இது வந்து என்ன ரேட்னா வருது? எதுங்கண்ணா இது? 25 ரூபா வருதுண்ணா. 25. ஆமா, 20 ரூபாயும் கொடுக்கலாம். 20 ரூபாய்னா கொடுக்கலாம். எத்தனை வருஷம் கண்ணு இருக்குங்க? இது ஒரு 1.5 வருஷம் கண்டு இருக்குது. 1.5 வருஷம் கண்ணு. ஆமாண்ணா. 1.5 வருஷத்துல நல்லா ஹைட் வெயிட்டா இருக்குது. ஆமாண்ணா. இந்த மாதிரி கண்ணுகள் வேணும் உங்களுக்கு கான்டாக்ட் பண்ண வாங்கலாமா? எத்தனை உருப்படி கைவசம் வச்சிருப்பீங்க? ஒரு 10 ரூபாய் இருக்குங்க. 10 ரூபாய் இருக்கு. ஜெர்சி மட்டும் தான் பண்றீங்களா இல்ல வேற பிரீடும் பண்றீங்களா? காளை பண்றோம், வேற பிரீட் காங்கேயம் பண்றோம். காங்கேயம் பண்றீங்க. அப்படியே உங்க நம்பர் இருந்தா சொல்லிருங்க. அப்படியே எந்தெந்த சந்தைக்கு போவீங்க? எல்லாம் பொள்ளாச்சி, திருப்பூர், மணப்பாறை, இல்ல ஈரோடு எல்லாமே போவீங்க. நம்பர் தர முடியுமா? அப்படியே சொல்லிருங்க. 63 833 51 956. சரி ஓகேண்ணா, ரொம்ப நன்றி அண்ணா. வணக்கம். வணக்கம். இது எப்படி புரியுங்க? மைக்கு தான், பயப்பட வேண்டாம். இன்னைக்கு வந்து எத்தனை கன்றுகள் கொண்டாந்துருக்கீங்க? இன்னைக்கு 5 கன்று கொண்டு வந்தோம். 5 கன்று எல்லாமே ஜெர்சியில சேர்றதா? அது நாட்டு கிராஸ் ஆட் இருக்கு? கிராஸ் இருக்குது. கிராஸ் இருக்கு. அது கடாரியா? கிடாரி எல்லாமே கடாரி. அது எத்தனை வருஷம் கண்ணு இருக்குண்ணா? அது 1 வருஷத்துக்கு கண்ணு. 1 வருஷம் கண்ணு. என்ன விலை வரும்? விலை 16 ரூபா வரும். 16. இந்த ஜெர்சி கிராஸ் இது 17 ரூபா வரும். 17. இது நாட்டு கண்ணா? கிராஸ் ஆட் இருக்கு. இது என்ன ரேட் வரும்ண்ணா? இது 9 ரூபா வரும். 9 ரூபா வரும். சரி சரி. கமெண்ட்ரு. இதெல்லாம் வந்து 8 ரூபா மேனி வரும். 8 ரூபா மேனி வரும். நீங்க வாரம் ரெகுலர் இங்க சந்தைக்கு வந்துருவீங்க? ஆமா. இங்க வந்து உங்களை கான்டாக்ட் பண்ண வாங்கிக்கலாம். ஆமா. உங்க பேரு? என் பேரு இனாஸ். இனாஸ். எந்த ஏரியால இருந்து வரீங்க? இங்க பொய்யப்பட்டி. சரி ஓகே. இங்க வந்தாவே வாங்கிக்கலாம் உங்களை பார்த்தா. சரி ஓகேண்ணா, ரொம்ப நன்றி. அப்படி இதுல பார்த்தோம்னா இதுலயும் நிறைய கன்றுகள் இருக்கு. நாட்டு கன்று 2 கொண்டாந்துருக்காங்க. 2 கிடாரி கன்று கொண்டாந்துருக்காங்க. 2 என்ன காங்கேயத்துல சேருமா இல்ல மணப்பாறை கண்ணா? காங்கேயத்து கண்ணு. மறையோட பாக்குற பொண்ணு ஜம்முன்னு இருக்க மாட்டேங்குது. என்ன ரேட்னா வரும்? 32 ரூபா. எத்தனை மாசம் கண்ணு இருக்குங்க? 1 வருஷத்துக்கு. 1 வருஷம் கண்ணு 32 ரூபா ரேஞ்ச் சொல்றீங்க. ஒண்ணு பிள்ளையில சேரும், ஒண்ணு மயிலையில சேரும். இந்த மாதிரி கன்றுகள் வேணா இங்க சந்தைக்கு வந்தா வாங்கிக்கலாமா? இதுல பெரிய பெரிய மாடலாம் கிடைக்குமா?
அது வரும். சரி ஓகேண்ணா. இது ரெண்டும் சேர்ந்து 32 ரூபா ரேஞ்சு சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு வருஷமான கண்ணு. இது பேசுற எவ்வளவு அனுசரிச்சு தருவீங்களா? என்ன ரேட்னா பைனல் கொடுத்தீங்க? 31 கொடுக்கலாம். 31னா கொடுக்கலாம். சரி ஓகேண்ணா. அப்படியே இப்போ அந்தல போயிருவோம். இன்னைக்கு கன்றுகளோட பார்த்துட்டு இருக்கோம். அப்படியே பார்த்தோம்னா பொடிக்கல் ஒன்று இருக்கு. ஆனா இது என்ன ரேட் வரும்? அந்த பொடிக்கண்ணு ஒரு 6500 வரும். 6500. இன்னைக்கு வந்து கண்ணு எத்தனை கண்ணு கொண்டாந்தீங்க? 2 பால் மாடு ஒரு கண்ணு. 2 பால் மாடு. பால் மாடெல்லாம் கொடுத்தாச்சா? சரி 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 ஓகேண்ணா. இது எத்தனை ஒரு 3 மாசம் கண்ணு இருக்குமா? 4 மாடு இருக்குங்களா? 4 மாசம் இருக்கும். சரி ஓகேண்ணா. அப்படியே அந்தல பார்த்தோம்னா இது என்ன ரேட்னா வரும் இந்த கண்ணு? 5 ரூபா. எத்தனை 1.5 வருஷம் இருக்குமா? 6-7 மாசம் தான். 6 மாசம் கண்ணான்னு கேட்டா 1.5 வருஷம் இருக்கிறாங்க. 1.5 வருஷமானு கேட்டா 6 மாசம் இருக்கிறாங்க. அப்ப ஹைட்டு இன்னும் ஹைட்டே இருமா மாடு நல்ல பெருமாடா வருங்கிறீங்க. சரி 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 ஓகேண்ணா. இந்த இன்னைக்கு எத்தனை கண்ணு கொண்டாந்தீங்க? விற்பனை எப்படி போகுது? இங்கதான் வாங்கிருக்கீங்க. சரி சரிங்க. இது ஃபைனல் ரேட்னா கொடுப்பீங்க இந்த மாதிரி கண்ணு? 14 ரூபா கொடுக்கலாம். சரி ஓகேண்ணா. இந்த செவலை கூட வரும்ண்ணே. 17 ஜெர்சி கிராஸ் 17 ரூபா ரேஞ்ச் சொல்றாங்க இந்த கண்ணு. சரி ஓகேண்ணா. அது போக நாட்டு கண்ணு நிறைய உள்ள கொண்டாந்துருக்காங்க. கிடாரின்னு நினைக்கிறேன். இங்க பாத்தீங்கன்னா இந்த ஜெர்சி நாட்டு கிராஸ்ன்னு நினைக்கிறேன். பாக்குறதுக்கு நல்லா அழகா ஜம்முன் இருக்கு. ஐயா இந்த கண்ணு என்ன ரேட் வரும்? நாட்டு கண்ணு 10 வீடியோக்கு வீடியோல எடுக்கிறதுக்கு கேக்குறேன். 10,500. சரி சரி. இதெல்லாங்க இந்த கண்ணெல்லாம் 30 ரூபா. அது 30 ரூபா. அந்த ஜெர்சி ரெண்டு சேர்ந்து 30 ரூபா. எத்தனை ஒரு வருஷம் கண்ணு இருக்குங்களா? 30 ரூபா ரேஞ்ச் சொல்றீங்க. சரிங்க. அப்படி இங்க பார்த்தோம்னா இங்க கிட்டத்தட்ட ஜெர்சி நினைக்கிறேன். ஜெர்சி கிராஸ் கிட்டத்தட்ட ஒரு 7-8 கண்ணு கொண்டாந்துருக்காங்க. இந்த நாட்டு கண்ணு கிராஸ் அவங்களுக்கு. ஆனா இந்த கண்ணெல்லாம் என்ன ரேட்னா வரும்? வேற யாராச்சும் கேட்டுக்கலாம். ஒரே நழுவிட்டீங்க. சரி ஓகேடா. அவருக்கு வந்து ரேட் பேச தெரியாதுன்றாரு. வியாபாரம் எப்படி பண்றாருன்னு தெரியல. ரேட் பேச தெரியலன்றாரு ஒரு வீட்டுல. ஆனா இதெல்லாம் எத்தனை மாசம் கண்ணு இருக்கும்? இதெல்லாம் 2 வருஷம் கண்ணா. 2 வருஷம் கண்ணு எல்லாமே ஜெர்சி. என்ன ரேட்னா வருது? 30,000 வரும். 30,000. எல்லாம் பெருமை 2 வருஷம் கண்ணுங்கிறீங்க. பல்லு போட்டுருச்சா? இன்னும் பல்லு போடல. வாங்கிட்டு போனா அப்படியே இன்ஜெக்ஷன் பண்ணிக்கலாம். சரி சரி. நீங்க இந்த மாதிரி பெரிய கண்ணு தான் பண்ணுவீங்களா? பெரிய கண்ணு பண்ணுவோம், சின்ன கண்ணு பண்ணுவோம், எல்லாமே பண்ணுவீங்க. இந்த சந்தைக்கு வந்தா உங்களை கான்டாக்ட் பார்த்தா வாங்கிக்கலாம். சரி ஓகே. அது போக பாத்தீங்கன்னா பொடிக்கண்ணு வச்சிருக்காங்க. ஐயா இந்த பொடிக்கண்ணு என்ன விலை வரும்? நாட்டுக்கண்ணு. நாட்டுக்கண்ணு இல்லையா? கிராஸ் தானே? ரெண்டும் சேர்ந்து என்ன விலை வரும்? 13,500. சரிங்க. சரி ஓகேங்க ஐயா. அப்படியே உள்ள வந்து நிறைய மாடுகள் கிடாரிகள் வந்திருக்கு. பெரிய பெரிய கிடாரி வந்திருக்கு. ஆனா ரெஸ்பான்ஸ் சரியில்ல. அப்படி இங்க பெரிய கிடாரி இருக்கு. என்னங்க ஐயா? இதெல்லாம் ஒரிஜினல் ஜெர்சி அதுங்களா? அது நீங்க கொண்டாந்துருக்கீங்களா? என்ன ரேட் வருதுங்க அது? 25. எத்தனை வருஷம் இருக்குங்க? 3 வருஷம் இருக்கு. 3 வருஷம் ஆயிடுச்சுங்களா? பல்லு போட்டுருச்சா? பல்லு போடல. 3 வருஷத்துல பல்லு போட்டிருக்கணுமே. பல்லு போடல. இது நீங்க கொண்டாந்ததானா? எத்தனை மாடு நீங்க கொண்டாந்தீங்க? 3 மாடு. அங்க இருக்கிற கண்ணோட சேர்த்தீங்களா? அங்க இருக்கிற கண்ணோட சேர்த்து. சரி ஓகேங்க. இந்த மாதிரி மாடு கண்ணு வேணா இங்க சந்தைக்கு வந்தா வாங்கிக்கலாம். செவ்வாய்க்கிழமை வாங்கினா லாபமா? புதன்கிழமை வாங்கினா லாபமா? லாபம். ஏன்னா செவ்வாய்க்கிழமை ரேட்டு கம்மியா இருக்குமா எச்சா இருக்குமான்னு கேக்குறேன் நானு. இல்ல செவ்வாய்க்கிழமை வந்து இப்பதான் ரேட்டு கம்மியா இருக்கு. இப்ப ரேட்டு கம்மியா இருக்கு. ஏன்னா இன்னைக்கு 2வது நாளைக்கு இருக்கிற ரேட்டு வர ரேட்டு தட்டிட்டு போயிருவாங்க. சரிங்க. அப்படி இந்த ஜெர்சி யாருங்க? ஆனா இந்த ஜெர்சி என்ன ரேட்னா வரும்? 30 ரூபா வரும். இருங்க அப்படியே புடிங்க. ஐயா கொஞ்சம்
இந்த ஜெர்சி வந்து 30 ரூபா ரேஞ்ச் சொல்றாங்க. இது எத்தனை மாசம் கண்ணுண்ணா? இப்ப சரி அந்தல வேற ஒருத்தர் எத்தனை மாசம் கண்ணு? நம்ம வாங்கி 2 மாசம் ஆச்சுங்கண்ணா. வேற பக்கம் இருந்து வாங்கிட்டு வந்தோம். பல்லு எத்தனை பல்லுங்க? பல்லு இப்ப 2 பல்லு ஓடியது, இப்ப 4 பல்லு. இப்ப 4 பல்லு. ஈத்து இறங்கி இருக்குங்களா? ஏன்னா ஈத்து இறங்கி இருக்கா இல்ல ஈத்து என்ன இறங்கி சன சேர்த்துல? நான் போட்டு 40 நாள் ஆச்சுனாங்க. அவங்க ஓட்டி வந்து 40 ஓட்டி வந்து பல்லு போட்டு 40 நாள் தான் ஆகுது. இல்ல ஊசி போட்டு சென ஒண்ணும் கன்ஃபார்ம் ஆகல. என்ன 2 மாசம் ஆச்சு. 2 மாசம் ஆகுது. சரி சரி. அப்படின்னாங்க. 40 நாள் இப்ப 20 நாள் ஆச்சு. நீங்க என்ன ரேட்னா சொல்றீங்க? இப்ப 30 வாங்கிட்டு வந்தாங்க. 27 தான் ஓட்டி விடுறோம். 27 30 வாங்கி 27 அப்புறம் நம்ம தீனி தேசத்தை இல்ல நம்மளுக்கு தேவை அர்ஜென்ட். அர்ஜென்ட்டுக்கோசரம் 27 கொடுக்குறீங்க. சரி 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 ஓகேண்ணா. நீங்க எங்க இருந்து வர்றீங்க? சேஜே காலேஜ். ஜே காலனி. சரி ஓகே. உங்க பேரு? பேர் சந்தானம். சரிண்ணா. சரி. அப்படி உள்ள பாத்தீங்கன்னா ஜெர்சி கிராஸ் பிரீடு நிறைய அந்த ஃபார்ம் ஒருத்தங்க வச்சிருக்காங்க இங்க மணப்பாறையிலேயே. அவங்க ஒண்ணு அந்த மாடுகள் எல்லாமே இதுலயே செவப்பு சட்டை இருக்கு. எல்லாமே அவங்களுக்கு அந்த பொட்டு வச்ச மாடுகள் பூராம அவங்க கொண்டாந்துருக்கிறது தான். எல்லாமே கிடாரிகள் மட்டும்தான் பண்ணுவாங்க. ஆனா இன்னைக்கு என்ன ரேட் போயிட்டு இருக்குங்க? நீங்களா? அட நீங்க என்ன ரேட்ல இருந்து போகுது? 30 ரூபா போகுது. செவல சட்டை எல்லாம் 30 ரூபா தான். ஆமா ஆமா. சரி ஓகேண்ணா. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரகம். அது என்ன ரகத்துல சேருங்க செவப்பு சட்டை? இந்த இதா இது 30 ரூபா சேரும். அதான் ரகம் எல்லாமே ஜெர்சி தான். எல்லாமே ஜெர்சி தான். சரி ஓகேண்ணா. ஓகே. இன்னைக்கு வந்து ஆள் ஒரு மார்க்கமாவே இருக்காங்க. அதனால பதிவு இதோட முடிச்சிருவோம். எத்தனை மாடு கொண்டாந்தீங்க? 7. சரி ஓகே. ரொம்ப நன்றி. 7 உருப்படி கொண்டாந்துட்டு இருக்காங்க. ஓகே. பதிவு இதோட முடிச்சிருவோம் நண்பர்களே. மேலும் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்களாக இருந்தால் அப்படியே ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நண்பர்களே. இது போன்ற பதிவுகள் அடிக்கடி நம்ம சேனலில் வந்துட்டு இருக்கோம். முடிஞ்ச நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு ஷேர் பண்ணிருங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் கிருஷ்ணா. மீண்டும் அடுத்த நல்ல பதிவில் சந்திப்போம். வணக்கம் வணக்கம் வணக்கம்.